சம்பூர் அனல் மின் உற்பத்தி நிலையம் நாட்டிற்கு அவசியமா? நன்கு சிந்திக்க வேண்டிய காலம் இது. உலகின் அழகிய இயற்கை துறைமுகம் அமைந்திருக்கும் திருகோணமலை மாவட்டத்தில் மூதூர் பிரதேச செயலக பிரிவில் கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கும் வரலாற்று தொன்மையான இயற்கை வளமிக்க ஒரு பிரதேசமே சம்பூர். அப்பகுதியை வாழ்விடமாக கொண்ட மக்கள் யுத்தத்தின் போது இடம்பெயர்ந்து இடைத்தங்கள் முகாம்களில் தங்கியிருந்த நிலையில் பல குடும்பங்கள் மீண்டும் சொந்த இடங்களில் மீள்குடியமர்த்தப்பட்டுள்ளனர். மேலும் சில குடும்பங்கள் கட்டைப்பறிச்சான், கிளிவெட்டி, மணச்சேனை போன்ற முகாம்களில் வாழ்ந்து வருகின்றனர். யுத்தத்தின் போது சொல்லண்ணா துயரங்களை அனுபவித்த மக்கள் மீண்டும் சொந்த இடங்களுக்கு திரும்பும் நிலையில் அவர்களின் வாழ்விடங்களுக்கு அண்மித்த பகுதியிலே அனல் மின் உற்பத்தி நிலையம் அமையப்பெறவுள்ளது. அனல் மின் நிலையம் அமையவுள்ள சம்பூர் பிரதேசத்தின் ஒரு பகுதியானது கொட்டியாரக்குடா கடலினாலும் ஏனைய பகுதிகள் மக்கள் வாழும் பகுதிகளாலும் சூழப்பட்டுள்ளது. அனல் மின் நிலையத்துக்காக எல்லையிடப்பட்ட பகுதியிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் மக்கள் குடியிருப்புகள் அமைந்திருக்கின்றன. அதே போன்று அப்பகுதியிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் மூதூர் நகரம் காணப்படுகின்றது. குறித்த பகுதியிலிருந்து கடல் வழியாக சுமார் 11 கிலோமீட்டர் தூரத்தில் திருகோணமலை நகரம் அமைந்துள்ளது. மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் முறையில் சுற்றுச்சூழலுக்கு மிகவும் பாதிப்பான முறையே அனல் மின்சார உற்பத்தி முறையாகும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். மின் நிலையம் அமைந்துள்ள பகுதியிலிருந்து 15 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரம் வரை அதன் நேரடி தாக்கம் இருக்கும் என கணிக்கப்படுகின்றது. காற்றின் வேகத்துக்கு ஏற்ப நேரடி தாக்கம் செலுத்தும் தூர எல்லை அதிகரிப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக சூழலியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் அனல் மின்சார நிலையங்களை நிறுவும் போது பொதுவாக மக்கள் வாழும் பகுதியிலிருந்து ஒதுக்குப்புறமான பகுதியை தேர்ந்தெடுக்கப்படுகின்றது. ஆனால் சம்பூர் அனல் மின் நிலைய நிர்மாண விடயத்தில் மின்சார நிலையத்துக்கும் மக்களின் வாழ்விடத்துக்கும் இடையிலான தூரம் கவனத்தில் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. அனல் மின்சார உற்பத்தியினால் வழியும் நீரும் நிலமும் பாதிக்கப்படுவது என்பது வழமையாக இடம்பெறும் ஒன்றையாகும். அவ்வாறு பாதிக்கப்படுமாக இருந்தால் விவசாயம், மீன்பிடி முதலான ஜீவனோபாயம் தடைப்படுவதோடு மக்களின் சுகாதாரத்துக்கும் பெரும் சவாலாக உருவாகும். பல்தேசிய கம்பெனிகள் எங்களை விலைக்கு வாங்குவதற்கு நிறுவனங்களை கொண்டு வந்து எங்களுடைய சின்ன நாட்டிலே செலுத்துகின்றன. தனிய மின்சாரத்தில் மாத்திரமல்ல, பல முறைகளையும் அந்த இதை நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது மின் தட்டுப்பாடு மிகவும் சமீப காலத்தில் ஏற்பட்டது. இதற்கும் அடிப்படை காரணம் சொல்வார்கள் மல்டிநேஷனல் கம்பெனிஸின் சதித்திட்டம் தான் இவ்வாறு இருக்கிறது. என்றால் அனல் மின் நிலையங்களை எங்களுடைய பிரதேசம் முழுவதும் உருவாக்க வேண்டும் என்ற திட்டத்தின் அடிப்படையில் தான் இவர்கள் இதை சரி செய்தார்கள் என்று கூட விவசாயங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இந்தியாவின் அனுபவங்களை கொண்டும் வேறு நாடுகளின் அனுபவங்களை கொண்டும் பார்க்கும்போது அனல் மின் நிலையம் என்பது மக்கள் சுகாதாரத்துக்கு ஏற்றதல்ல. மக்கள் சுவாசிக்கின்ற காற்றை நஞ்சாக்குகின்றது. அனல் மின் நிலையத்தை சம்பூரில் உருவாக்கிவிட்டால் அங்கே மக்கள் இருக்க முடியாத நிலை தோன்றும் என்பது எனது அபிப்பிராயமாகும். ஒரு தொன் நிலக்கரி எரிக்கப்படும் போது 7186 பவுண்ட் கார்பன் டை ஆக்சைடு வெளிவருகின்றது. இவ்வாறு வெளிவரும் வாயு சூழலுக்கு பெரும் அச்சுறுத்தலாகவே அமையும். சராசரியாக 500 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் அனல் மின் உற்பத்தி நிலையமானது வருடத்துக்கு 3.7 மில்லியன் தொன் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுவதாக கணிக்கப்படுகின்றது. இது 161 மில்லியன் மரங்களை அழிப்பதற்கு சமமானதாக கருதப்படுகின்றது. எனவே தமது பிரதேசத்தில் அனல் மின் நிலையத்தை அமைக்க வேண்டாம் என்று சம்பூர் மக்கள் கூறுகின்றனர். வீடு திட்டம், டாய்லெட், கிணறு இப்படியான திட்டங்களை அவர் எங்களுக்கு சம்பந்தரையா செய்து தரணும். அவருக்கு ரணிலோட இனிமேல் ஒரு நட்புறவு இருக்குது. அவர் பல வருஷங்களாக தமிழர்களுக்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் என்றது உண்மையாகணும் என்று சொன்னால் எங்களுக்கு அவர் இந்த அனல் மின் நிலையத்தை தடுத்து எங்களுக்கு அவர் நல்ல வடிவான பொருளாதார நிவர்த்திகளை அவர் எங்களுக்கு முழுமையாக இந்த சம்பந்தரையா முடிச்சு தரணும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த அனல் மின் நிலையத்தை அமைக்கிற இந்த இந்திய அரசாங்கமோ சரி, சம்பந்தரையாவோ சரி, மற்ற நல்லாட்சி அரசாங்கமோ சரி, எந்த ஒரு அரசாங்கமும் இந்த அனல் மின் நிலையத்தை அமைக்கிறத விட ஏன் எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு கைத்தொழில் சாலைகள் அமைச்சு தரலாம், அல்லது வீதிகள் அமைச்சு தரலாம், மலசல கூடங்கள் அமைச்சு தரலாம், எங்களுக்கு அத்தியாவசியமான நீர் பிரச்சனையை தீர்த்து தரலாம், குடியிருக்கிறதுக்கு வீடுகள் அமைச்சு தரலாம். இதெல்லாம் செய்து தர எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாத இந்த அரசாங்கம் எங்களுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடிய மாதிரி இந்த அனல் மின் நிலையம் வந்து எங்கள மக்களுக்கு தேவையற்ற ஒன்றாகத்தான் நாங்க கருதுறோம்.